ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரவியில் பார்த்துருப்பீங்க. ப்ரவியில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறதை நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பால் பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டினியூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக வந்து மேக் பண்ண முடியும். வாங்க அந்த வீடியோ வந்து எப்படி சிம்பிளாக மேக் பண்ணுறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ண நமக்கு அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. அதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் வந்து நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெசென்ட் பார்த்துட்டு கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு புக் மார்க் பர்சன் ஒரு ஷேகர் பர்சன் வச்சு நான் எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். இந்த புக் மார்க் பர்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு கேட்கும். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்துட்டு நான் சொல்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் டைப் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி ரிட்டர்ன் ஷோ ஆகும். ரிட்டர்ன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆன ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தாலும் ஒரு ஆடியோ லேயர் இருக்கும். ஆடியோ லேயர் மேலே தான் ஒரு இமேஜ் லேயர் ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் குரூப் லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த குரூப்பில் பார்த்தா ஆடி ஒரு இமேஜ் 96 இருக்கும். கரெக்டாக வந்து நீங்கள் இந்த சைஸில் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் கிராப் பண்ணி ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டபுள் புக் மார்க்லேருந்து பார்த்தா 5:24 பார்த்தீங்கன்னா டைம் லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக வந்து ஆட் பண்ணிருப்பேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகணும் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். இல்லை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஒரு தடவை சொல்லி தரேன். கரெக்டாக ஒரு புக் மார்க் வச்சுங்க. எங்கே ஆட் பண்ணல அந்த புக் மார்க் வச்சுன்னு கீழே க்ரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் இமேஜ் செட் பண்ணுறோம் அவங்க இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன மேலே 3 இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபிஃப்த்தான ஃபில் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த இமேஜ் பார்த்தா ஃபுல்லாக செட் ஆகிட்டு இப்போ 2 ஃபிங்கர் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி அலைன் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் யாராக கிளிக் பண்ணுங்கள். கரெக்டாக நெக்ஸ்ட் பார்த்தா 7:08 புக் மார்க் ஜம்ப் ஆகிடும். ஜம்ப் ஆன கட் ஆப்ஷனில் தேவையான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இமேஜ் வந்து கரெக்டாக கட் ஆகிடும். அதே மாதிரி தான் நான் எப்படி புக் மார்க்குள்ளே ரெட் கலர் புக் மார்க்குலாம் இமேஜ் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இதே மாதிரி கரெக்டாக அந்த ரெட் கலர் புக் மார்க்குள்ளே கட் பண்ணி ஜூம் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எடிட் பண்ணிங்க. இப்போ வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து எப்படி ஷேக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ ஷேகர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷேக் எப்படி இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இங்கே 3 டாட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா காப்பி எஃபெக்ட்னு கேட்குது. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி ஆகிடும். இப்போ தான் அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணியாச்சு. பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எங்கே நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிங்களோ கரெக்டாக அந்த இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் இந்த எஃபெக்ட் பேஸ்ட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. அதாவது நெக்ஸ்ட் ஒரு லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட் லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த புக் மார்க் பர்சன்டான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9653. கரெக்டாக இதே மாதிரி கரெக்டாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயருக்கு வந்து லேயர் செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணுங்கள். 3 டாட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. இதே மாதிரி கண்டினியூஸாக ஒரு லேயர் விட்டு ஒரு லேயர் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஆட் பண்ணி வாங்க எஃபெக்ட்டை. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட் இமேஜ் லேயர் எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. செகண்ட் ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் அப்படி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. இப்போ வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து இப்போ வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் ஒரு லேயர் எம்டி விட்டு நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்டர் எம்டி ஆகிட்டு லேயர்லாம் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் பண்ணி இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான். கரெக்டாக நீங்கள் எங்கே எம்டி லேயர் விட்டு வச்சுருக்கீங்களோ எஃபெக்ட் ஆட் பண்ணாமல் அந்த லேயர்லாம் அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி வந்துருங்க. அவ்வளோதான். இது இப்போ வந்து பார்த்தா செகண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வந்துங்க. பேக் வந்து 3 ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இந்த சிசி லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி 6 லேயர்னு கேட்கும். கிளிக் பண்ணி அந்த 6 லேயர் காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி திரும்பி இந்த ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 6 லேயர் பேஸ்ட் பண்ணுறதுக்கு பேஸ்ட் 6 லேயர்னு கேட்குது. இப்போ அந்த கிளிக் பண்ணால் அந்த 6 லேயர் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆகினா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட் வரைக்கும் செட் ஆகி செக் பண்ணிங்க. ஆனால் கரெக்டாக செட் ஆகிடுது இமேஜில் லேயர். இப்போ மேலே செட்டிங் வரல ஏஆர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி வீடியோ செட் ஆகி செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.